நெற்றியில் திருநீர் குங்குமம் பொட்டு, கையில் பிரேஸ்லெட்டு, பெல்ட்டு, பேண்ட்டு, புளு சட்டை, பளபளக்கிற முகம், வசீகரிக்கிற சட்டை எல்லாமே அருமையாக போட்டுங்கிறாரு. நல்லா படித்த மேதாவி போல் இருக்கிறாரு. ஆனால் திருடுறது ஹெல்மெட்டு, பர்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு. இதனால் என்ன பாதிப்புனா, இவர் 10:30 மணிக்கு எடுத்துன்னு போயிட்டார் இவர் சௌகரியமாக எங்கள் ஃப்ரெண்டோடைய ஹெல்மெட்டை. ஆனால் இதில் நானும் அவனும் ஒரு பொருள் வாங்கிறதுக்காக வேலை விஷயமாக மண்ணடிக்க போகும்போது அங்கே போலீஸ் பிடிச்சி 1500 ஃபைனு. அதை விட ஹைலைட்டு, மறுபடியும் ஈவினிங் போகும்போது அவங்ககிட்ட ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃபைன். இதில் இழப்பு எங்களுக்கு எவ்வளோ இழப்பு பாருங்கள். அவர் எடுத்து போன ஒரே பார்க்கறதுக்கு நல்ல படித்த டீசெண்டான மேதாவி மாதிரி இருக்கார். பாரதி சொன்ன மாதிரி போவான் ஐயோன்னு போவான்னு படித்தவன் சூது வாதம் செஞ்சால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோனு வச்சுக்கிட்டு அழகாக ஒரு ஹெல்மெட்டை திருடிட்டு போகிறாரு. இது ரொம்ப தப்பு. இந்த புளு சட்டை யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே நாங்கள் தண்டையார்பேட்டையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ப்ரீமெசிஸுக்குள்ளே விட்டு இருந்த எங்களுடைய வெஹிக்கிளோடைய ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போயிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு நம்ம 3 நாள் கஷ்டப்பட்டால் தான் ஒரு ஹெல்மெட்டே வாங்க முடியும். நாங்கள்னா மேஸ்திரியே எலக்ட்ரிஷியன் அவ்வளோ சாதாரண டிப்ளமோ இன்ஜினியர் தாங்க. நாங்கள் 3 நாள் வேலை செஞ்சால் தான் அந்த ஹெல்மெட்டை வாங்க முடியும். அப்படி எதுவும் பர்த்டே கிஃப்டாக வர வந்தது. ஒரு சென்டிமெண்ட்டாக ஹார்ட் டச்சிங்காக வச்சுருந்தது. இப்படி களவாண்டி போட்டிங்களேண்ணே. வண்டி நம்பர் கூட TN04 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஐயா திருப்பி கொடுத்துருங்க ஐயா. அந்த ஹெல்மெட்டு முடிஞ்சால் எங்ககிட்ட திருப்பி எடுத்துன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்குன்னு நான் ஸ்டேஷனுக்கு போனால் இது பெருசாக எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ